ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்கி வச்சிங்கனால உங்கள் ஜென்ரேஷன் இதை பார்த்து ஆக்சுவலாக இந்த குவாலிட்டியை பார்த்து வியங்குற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு அதை நான் கொண்டு வந்திருக்கேன். அது போக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டைனில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. கேஸ்டைன் வீடியோ போடுங்கன்னு நிறையா சொல்கிறீங்க. ஸோ கேஸ்டைன் ஃபுல்லாகவே மினிமம் 2 பீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து 3 பீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. ஸோ இனிமேல் ஷிப்பிங்க்கு காஸ்ட்டே கிடையாது. கேஸ்டைன் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ மோர் தேன் தமிழ்நாடு நியர்பை நீங்கள் கேளுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு கேஸ்டைன் ப்ராடக்ட்டோ அயன் ப்ராடக்ட்டோ எது வேணும்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷிப்பிங் காஸ்ட்டே உங்களுக்கு வந்து நியர்பை ஒரு பீஸ்க்கு 100 ருபீஸ் வரும். ஏன்னா அயன் கேஸ்டைன் பொறுத்த வரைக்கும் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா நியர்பை அந்த ப்ரைஸ்லேருந்தே 100 உங்களுக்கு குறைஞ்சிரும். அதே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். ஸோ தாராளமாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ப்ராடக்ட் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம பேப்பர் ரோஸ் தவாவில் ஒரு ஆஃபர் இருக்குது, அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ராடக்ட். அது எப்படி சொல்லணும்னா, நம்ம எல்லாரும் வந்து கடாயி யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது போக ஃப்ளாட் டவி யூஸ் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? ஆக்சுவலாக இருங்க காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கடாய், இது வந்து அயன் கடாயி, இது வந்து டவ்வின்னு சொல்லுவாங்க, ஃப்ளாட்டாக இருக்கும். இது எல்லாருமே இது ரெண்டையுமே நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க, யூஸும் பண்ணியிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 ஒரு யூனிக்கான ஐட்டம். என்னன்னா இதில் மெயின் ஹைலைட்டே இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேன்மேடு. இது டாப் டு பாட்டம் வரைக்கும் மேன்மேடு. மேன்மேடில் இவ்வளோ ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை செஞ்சவரோட வயசே திட்டத்தட்ட ரொம்ப வயசானவர் தான் அதை செய்கிறாரு. இது எங்கள் பற்றையில் மிந்தி வேலை பார்த்து அவங்க வந்து நம்ம கடைக்கு இருக்கும். இது வந்து யூனிக். இந்த மாடல் வந்து எங்கள் கடைக்குன்னே உண்டான மாடல். இது பேர் நடப்புன்னு சொல்லுவாங்க சின்ன வயசில். நடப்புனா 2க்கும் நடு சைஸு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப இது கடாய் மாதிரியும் இருக்கும், அப்படியே டவ்வி மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டு. இது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரெகுலராக அதை யூஸ் பண்ணுவீங்க. இது நான் எப்படி இதை நான் பிடிச்சேன்னா, ஆக்சுவலாக இது செய்கிறவர் வந்து ரொம்ப வயசானவர். எனக்கு ஒரு நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, சின்ன வயசில் நம்ம இந்த மாடல் பார்த்தோமே, இது இப்போ இருந்தால் நல்லா யூஸ் ஆகுமே. அப்புறம் அங்கங்கே பிடிச்சி அவர் நம்பர் எடுத்து, அவருக்கு ஃபோனும் கிடையாது, அவரை போய் பார்த்து எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதம் டு 2 மாதம் ஃபாலோ பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கினேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரியம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கஸ்டமர் எங்கள் கடைக்கு வராங்கன்னா, நாங்கள் சின்ன வயசுல எடுத்து காட்டுவோம், கடாய் இதெல்லாம் காட்டும் போது இதை தான் லைக் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டால் இதை யூஸ் பண்ணும்போது பாருங்களேன், அகலமாக இருக்கா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சரிங்களா, வடை பண்ணுவாங்க, பூரி பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முறுக்கு பண்ணுவாங்க, அதிரசம் பண்ணுவாங்க. அது போக இதில் அந்த காய் வதக்குறது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். ரிவிட் இருக்கு. ஸோ ஹேண்ட்மேட், முதல்ல இது வந்து மேன்மேடு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் போட்டிருக்கேன். இன்னொன்று இது அவைலபிலிட்டிஸ் இருக்கான்னு நீங்கள், ஏன்னா இது மேன்மேட்னால ரெகுலராக வந்து ஹெவி ஸ்டாக் வைக்க முடியாது. அவர் மேனுஃபேக்சரிங் பண்ண கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஸ்டாக்கை நான் வச்சுட்டு தான் வீடியோவே போடுறேன். ஏன்னா நிறைய அனுபவம் ஆகிட்டேன் மேக்ஸிமம் வந்து. அதனால ஸ்டாக் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிட்டு தான் வீடியோ போடுறேன். ஸோ இது எங்கிட்ட ஸ்டாக் இப்போ அவைலபிள் இருக்குது. இது சின்ன சைஸ் பாருங்களேன், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஒரு சின்ன பிசுறு கூட இருக்காது, அவ்வளோ ஃபினிஷிங். கையிலே ராவி ரிவிட் பார்த்தீங்களா, கையிலே ரிவிட் பண்ணி சூப்பராக இருக்கும் இந்த பீஸு. சரி, இது 3 சைஸில் வருது, சரிங்களா. இது ரொம்ப கனமாகவும் இருக்கும். அது பார்த்தாலே தெரியும், உங்களுக்கே அந்த கனத்தை பார்த்தாலே தெரியும். இது வந்து நீங்கள் தாராளமாக ஏதாவது வதக்கிற பொரிக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ சம்திங் நீங்கள் வீடியோலாம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கிச்சனில் ஆன்டிக் லுக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது மல்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பர்ச்சேஸ் தான், லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். பியூர் அயனு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 சைஸ் தான் வச்சுருக்கேன். நான் 3 சைஸ் தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுவேன். கடாயில் இருக்கட்டும், எதாக இருந்தால் அதான் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டீங்க. இது வந்து 8 இன்ச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 380 ருபீஸு வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு. இது வந்து 380 ரூபா தான். ஸோ நீங்கள் இது வந்து சிறுசாக இருக்குது 380 நீங்கள் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய கடாய் எடுத்தீங்கன்னாலே மிஷின் மேடு வந்து 150 ருபீஸ் தான் வரும். இது மேக்ஸிமம் நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அப்படின்றத தாண்டியும் அது அந்த ஃபினிஷிங்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த கடாயே 150 180க்குள்ளே தான் வரும். இது மேன்மேடுனால
380 ருபீஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கையிலே செய்கிறதுக்கே ரேட்டு இது கம்மி தான். ஏன்னா இது கையிலே செய்கிறாங்க, இதெல்லாம் உலையில போட்டு வளைச்சி கையில் அடித்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 380 வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு. மோர் தேன் தமிழ்நாடு நீங்கள் கேளுங்க, கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க நியர்பை இருந்தால். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிலே 10 இன்ச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா, 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும். இதோட டிசைனே சும்மா சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். இது கையிலே அடிச்சு பண்ணுறதுனால இந்த இருங்க அப்படியே வலுவலுன்னு இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு லைக்கிங்காக இருக்கும் குக்கிங்கில். சரி, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 580 ருபீஸ். இது 10 இன்ச்சு ரெகுலராக அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து 12 இன்ச்சு. 12 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இதுதான் பண்ண முடியாது. ஒரு மல்லி வறுக்கிறதுல இருந்து கூட எல்லாமே A to Z இதில் பண்ணக்கூடிய ஐட்டமே இல்லை, எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 780. சாரி, இது வந்து 380, இது வந்து 580, இது வந்து ஒரு 780. சரிங்களா, இது மூணோட ப்ரைஸும் நான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இதில் வேணும், எந்த சைஸ் வேணுமோ அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது போக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ரோஸ்ட்டு எல்லாமே ரொம்ப வருஷமாக நம்மள்ட்ட டிமாண்டு ப்ராடக்ட்டு, ஹெவி சேலு. அதனால நான் ஆஃபரே இது நான் வரைக்கும் அதுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் ரோஸ்ட்டு நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால நிறையா கஸ்டமர் வந்து ஆஃபர் கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, சரின்னு வாங்கிடுவாங்க. நான் ஆஃபர் கொடுக்கலான்னு தான் நம்ம நினைக்கணும்னா, நம்ம சேல் அதுக்கும் ஏற்ற மாதிரி அது டைப்பில் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கஸ்டமர் கேட்குறாங்க, ஆஃபர் கண்டிப்பாக பண்ணியே கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து 10 இன்ச்சு பேப்பர் ரோஸ்ட் வந்து 10 இன்ச்சில் இருந்தால் யூஸு. இது கீழே வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா யூஸ் கிடையாது. நானே 4 இன்ச்சில் இருந்து பேப்பர் ரோஸ்ட் தவா வச்சுருந்தேன். என்னோட பழைய வீடியோ போய் பாருங்கள், 4 இன்ச்சு தவாலேருந்தே நான் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 14 வரைக்கும் வச்சுருந்தேன். ஆனால் நம்ம இப்போ அதெல்லாம் எதுவுமே அது வேண்டாம், அது அன்வான்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் குறைச்சிட்டு கரெக்டாக 10 இன்ச்சு 10, 11, 12, 13. சரிங்களா, இந்த 10 இன்ச் பார்த்தீங்கன்னா 480 வரும். சரிங்களா, இந்த 480 வரும்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டு முதக்கன்னு செலக்ட் பண்ணி தான் நம்ம எடுப்போம். பேப்பர் ரோஸ்ட்டு சூப்பராக பக்காவாக வரும். தோசை வர்றேன்னா பீஸ் டு பீஸ் எக்ஸ்சேஞ்சு. சரிங்களா, அது நாங்களே கூட ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் உங்கள் பிளேஸ்லேருந்து கூட. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா நான் இது ஒரு கல் 2 கல்லுலாம் இல்லை, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கல் விற்றுட்டோம். நிறையா சென்னையில் வந்து கார்பரேட் கிஃப்டிங்க்கெலாம் நிறையா கொடுத்துருக்கோம் தவாலாம். ஸோ ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலுக்குலாம் அவங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்க்கும் இந்த தவா தான் இருக்கும் அவங்க வீட்டில். கிட்டத்தட்ட அவங்க 450 பீஸ் வாங்கினாங்க அந்த ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கவங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டு, எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கெல்லாம் நான் ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் மந்த்தில் என்ன பண்ண போகிறேன்னா, கார்டே போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் இப்போ வாங்குறதுக்கும் ஏன்னா எங்கள் பேர் தான் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கும்போது கார்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனோட போட்டு எங்களோட டேட் போட்டு கஸ்டமருக்கு கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஏன்னா நாங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணி நாங்கள் ப்ரீமியமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 480 வரும். சரிங்களா, இது வந்து 10 இன்ச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 580 வரும். எந்த தவா எடுத்தாலும் பேப்பர் ரோஸ்ட்டு, சரிங்களா, ஒரு தோசை கரண்டியும் ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து இப்போ 11 இன்ச் இந்த தவா 580 வாங்குறீங்கன்னு வைங்களேன், இந்த தவாவும் இந்த கரண்டியும் சேர்த்து 580 தான் வரும் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு. மோர் தேன் தமிழ்நாடு கொஞ்சம் கம்மி காஸ்ட் வரும். உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, மேக்ஸிமம் அது முடிஞ்சால் நான் ஃப்ரீயாக பண்ணித்தர பார்க்குறேன். பெங்களூரு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா வரைக்கும் வேணால் பண்ணலாம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ வந்து தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நம்ம அதிக சேல் இருக்கக்கூடிய 12 இன்ச்சு பேப்பர் ரோஸ்ட்னு கேட்டாலே மேக்ஸிமம் 12 இன்ச்சு தான். ஒரு சில பேர் தான் சிறுசு கேட்பாங்க, பெருசு கேட்பாங்க. 12 இன்ச்சு தான் ரெகுலர் சைஸு. இதில் எனக்கு 1000 பீஸ் போச்சுன்னா அது எல்லாத்துலேயும் 200 பீஸ் 300 பீஸ் தான் போகும். சரிங்களா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 680. இது தூக்கி பிடிக்க முடியாது, வெயிட்டாக இருக்கும். 680 ருபீஸ் வரும். தோசை கரண்டி ஒன்று வந்துடும். ஸோ இதில் 2 மாடல் தோசை கரண்டி இருக்குது. நீங்கள் இந்த மாடல் 2ல் எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வி மாடலு, இது வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய மாடலு. இது கொஞ்சம் கட்டு நிறைய டிசைன்ஸ் வரும். இது வந்து ஒரே வி தான் வரும். சரிங்களா, இதில் எந்த கரண்டி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பேப்பர் ரோஸ்ட் வந்து 680
ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். மோர் தேன் தமிழ்நாடு நீங்கள் அட்ரஸ் கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து இது வந்து 13 இன்ச்சு. இந்த 13 இன்ச் தவா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பெரிய பர்னர் இருந்தால் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சின்ன பர்னர் இருந்தால் நடுவில் மட்டும் நீங்கள் ஒரு தோசை ஊற்றிக்கலாம். இந்த எனக்கு இருக்கிறதுல பெரிய தோசை வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் பர்னர் பெருசாக இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. எஜ்ஜு டு எஜ்ஜு வரும். ஆனால் 12 இன்ச்சு பேப்பர் ரோஸ்ட்டில் எஜ்ஜு டு எஜ்ஜு தோசை ஊற்றுனீங்கன்னா உங்கள் பிளேட்டுக்கு வெளியே வரும் தோசை. ஸோ இது 13 இன்ச்சு. அப்போ நீங்கள் பிளேட்டே பெரிய பிளேட்டாக வச்சுருக்கணும். பெரிய பிளேட்டாக வச்சுருந்து இது வந்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும். இது வந்து 780 வரும். அதே மாதிரி தான் இதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு. இதெல்லாம் வெயிட் 13லாம் ரொம்ப வெயிட் ஹெவியாக வரும். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு மேட்ரு பார்த்தீங்கன்னா உட் ஹேண்டில். இந்த உட் ஹேண்டில் ஏன் எல்லாரும் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த உட் ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இது ஹெவினஸ்ஸு. இந்த ஹெவினஸ்ஸு இதில் தெரியவே தெரியாது. இப்போ நீங்கள் இதில் வந்து இது நியர்பை ஒரு 5 kg இருக்கும். அது இதோட வெயிட்டு சரிங்களா. 5 கிலோ இருக்கிற உட் ஹேண்டில் தவா நீங்கள் இதை தூக்கி இறக்கி வைக்கும்போது உங்களுக்கு வெயிட்டே சுத்தமாக தெரியாது. அந்த மாதிரி இது ஈவன் பேரில் இதில் இருக்கிற வெயிட்டு கூட இதில் தெரியாது. அதுக்கு தான் ஈவன் பேலன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் கடாயை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ரோஸ்ட் தவா தான் எதுவுமே பேப்பர் ரோஸ்ட் மெட்டீரியல்லே தான் இது போட்டிருக்கோம். இது வந்து உட் ஹேண்டில் இன்னொன்று இருக்குது, இந்த இருக்கு பாருங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 650 ருபீஸ் தான் அது சரிங்களா. இது வந்து நியர்பை ஒரு 3 kg கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் தான். ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இந்த தவா வந்து ஒன்லி ஃபார் ஹோல்சேல், ரீட்டைல் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்கு கேரண்டி நான் கொடுக்க முடியாது. இதில் கொடுக்குற மாதிரிலாம் இதில் கொடுக்க முடியாது. அதனால இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஒன்லி 650 தான். இதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுத்துடலாம். கரண்டி வேணாலும் கரண்டியும் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் நல்லா தான் வரும், இருந்தாலும் கேரண்டி கொடுக்க முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது ரெண்டும் தான். இது வந்து ஸ்கொயரு, இது வந்து ரவுண்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 880 ருபீஸ். அது எல்லாத்துக்குமே தெரியும், நமக்கு ஹெவியாக சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டு. இந்த ஹெவினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்து இது ஃப்ளாட்டு பேப்பர் ரோஸ்டே ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உட் ஹேண்டில் கூட நீங்கள் போயிடலாம், பெஸ்ட்டு தான். ஃப்ளாட் பேப்பர் ரோஸ்ட்டும் இருக்குது, இருந்தாலும் ஒரு சஜஷன் தான். ஏன்னா பேரலாக இருக்குது, ஈஸியாக தூக்கலாம். அதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஃப்ளாட் வந்து இப்போ நீங்கள் கர்வ் இருந்தால் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கும்போது பேலன்ஸ்காண்டி தான் அந்த டபுள் ஹேண்டில் நான் ஐடியா பண்ணுது. இந்த மாடல் போட்டதே நான் தான். உட்காந்து ஒரு 10-15 மாடல் போட்டுட்டு அதுக்கடுத்து இதில் வந்து எலிபரேட் பண்ணிவிட்டு இந்த மாடல் கொண்டு வந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஹெவியாக சேல் ஆகிட்டு இருக்கு. மேனுஃபேக்சரிங்கே நம்ம கம்பெனிலேருந்து தான் போகும். ஆனால் நிறைய வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால் செலக்டட் மட்டும் தான் நம்ம கடையில் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 880 ருபீஸ் இது வந்து வரும். உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும், தோசை கரண்டி வந்துடும் சரிங்களா. ஃப்ரீ ஷிப்பிங்கு, தோசை கரண்டி எல்லாம் வந்துடும். முக்கியமாக வாரண்டி, இது எல்லாம் சேர்த்து வந்துடும். இதுக்கு வாரண்டி உங்களுக்கு. இது எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் வித்து பில்லு தான் வாங்குறீங்க. முதல்ல அதை மென்ஷன் பண்ணிக்கங்க. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க 2-3 தடவை பில் இல்லாமல், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுமே வித் பில் டு பில் தான் வாங்குறீங்க. நீங்கள் கேஸ்டைனாக இருக்கட்டும், ட்ரைப்ளையாக இருக்கட்டும், அயனாக இருக்கட்டும், சோப் ஸ்டோனாக இருக்கட்டும், எந்த ப்ராடக்ட் என்கிட்ட வாங்கினீங்கனாலும் பில் டு பில் தான். சிஓடி அவைலபிள் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே சிஓடி அவைலபிள் இருக்குது. சிஓடிக்கு வந்து கொஞ்சம் கொரியர் காஸ்ட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பில்லும் வந்துடும், சிஓடி அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கோங்க பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ பேப்பர் ரோஸ்லாம் சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தான் நான் என்லார்ஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு பல்காக சப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி இது எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணி ஒரு கிராஃப் மாதிரி போட்டு தான் இதெல்லாம் பண்ண முடியும். சரி, எடுத்தவொடனே நான் வந்து இதை வந்து டக்குன்னு ஃப்ரீ ஷிப்பிங் விட முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ பார்த்துட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே ரெடி ஸ்டாக் தான். 2 to 3 days அதிகபட்சத்தில் உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு வந்துடும். இல்லை எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சிஓடி பண்ணிடுங்க. சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முக்கியமாக இந்த ப்ராடக்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து எவ்வளோ நாள் நம்மளுக்கு கிடைக்கும் தெரியாது. கிடைக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.